We welcome you to join the church to worship the Lord this morning. And let us bow down before the Lord in prayer before we start our worship. இந்த காலையில் எங்களோடு இணைந்து இந்த காலையில் இணையதளத்தின் மூலமாக ஆண்டவரை ஆராதிக்க உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். எங்கள் திரியேக தெய்வமே, சர்வ வியாபியே, எங்கும் நிறைந்திருக்கிறவரே, உடைய பிள்ளைகள் மத்தியிலும் இருக்கிறீர், எங்களோடும் இருக்கிறீர், திருச்சபையோடு இருக்கிறீர். எங்கள் தகப்பனே, இந்த காலையில நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரத்தோடு நல் மனதோடு ஆண்டவரே உம்மை உண்மையாக தொழுது கொள்ள வேண்டும் என்று ஆராதிக்க வேண்டும் என்று நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய ஆளுகைக்கு எங்களை சமர்ப்பிக்கிறோம். எங்களை உயிர்ப்பியும் இந்த நாளிலே தொழுவே ஏற்றுக்கொள்ளும். உமக்கே மகிமை உண்டாகட்டும். நாங்கள் செலவழிக்கக்கூடிய இந்த சமயம் ஆண்டவரே, ஆவியானவர் ஆளுகைக்குள்ளாக தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக இந்த ஆராதனை இருக்கட்டும். சுவாமி, உமக்கே மகிமை உண்டாகட்டும். துதிகர மகிமைக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்திலே தாழ்மையோடு பணிவோடு இருக்கிறேன் சொல்வதற்காக. Praise the Lord, people of God who seated online. We welcome in the name of the Lord and Savior Jesus Christ. As we come this morning to worship Him and to praise Him and to see who He is and what He is to us this morning. As we come in His presence, will I say, Lord, I come to you. Let my heart be changed and renewed. Let's sing this song, The Power of Love. And ask, tell Lord, let my heart be changed, renewed. Lord, I come to you. Let my heart be changed, renewed, flowing from the grace that I found in you. Lord, I come to know the weaknesses I see in me will be stripped away by the power of your love. Lord, I come to you. Lord, I come to you. Let my heart be changed, renewed, flowing from the grace that I found in you. Lord, I come to know the weaknesses I see in me will be stripped away
பாடலை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். உம்மை நாடி தேடும் மனிதர் உம்மை மகிழ்ந்து களி கூறட்டும் என்ற பாடலை பாடி, மகிமை மாட்சிமை என்ற பாடலை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். உம்மை நாடி தேடும் மனிதர் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும். உம்மை நாடி தேடும் மனிதர் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும். உந்தன் மீதில் நாதம் கொள்ளும். Oh
வாழ்க்கையில் அவர் என்னவா இருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக முழு உள்ளத்தோடு நாம் ஆண்டவரே நாம் ஆராதிப்போம். இறுக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் நாம் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பலத்தாலேயோ இந்த சுய காரியத்தாலேயோ இந்த நாளை நாங்கள் காணவில்லை. இந்த நாளில் நாங்கள் இருக்கிறோம் என்றால் உங்களுடைய கிருபை, உங்களுடைய இறுக்கம், உங்களுடைய தயவு, உங்களுடைய அன்பு அவ்வளவாக இருக்குது ஆண்டவரே. காலை நேரத்தில் ஆண்டவரே தொடர்ந்து நீர் எங்களை கரம் பிடித்து நடத்தி வருகிறபடினால நாம் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய சூழ்நிலையிலெல்லாம் நீரே ஆண்டவரே ஆறுதலாக இருந்து எங்களை பலப்படுத்தி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீ எங்களை காத்து நீ வழிநடத்தி வருகிறீரே, அதற்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஆண்டவரே தொடர்ந்து எங்களோடு கூட நீ இடைப்பட போவதற்காக கூட நாம் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஊழியக்காரரே நீ ஆண்டவரை மூடி மறைத்து எங்களோடு கூட நீ பேச வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய இதயத்தையும் ஆண்டவரே நாங்கள் உங்களிடத்தில் சமர்ப்பிக்கிறோம். நீ பேசும் நாங்கள் கேட்கிறோம். நீ அப்படியாய் செய்யும் போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகரமையெல்லாம் ஒருவருக்கு செலுத்தி இயேசுவின் மூலம் எடுக்கிறேன் என்று சொன்ன நல்ல ஆண்டவரே. கடந்த வாரங்களிலே நாம் நம்முடைய சரீரத்தை குறித்ததான உண்மைகளை, அதை தெய்வத்திற்கு எப்படி சமர்ப்பித்து சரீரத்திலே நாம் கர்த்தரை மையப்படுத்த முடியும் என்பதை குறித்ததான செய்தியை நாம் கேட்டிருக்கிறோம். The last weeks we saw about our body and how to present our body as an acceptable sacrifice unto God. இப்பொழுது மீண்டுமாக அதை தொடர்ந்து ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். I would like to read to you again Romans chapter 12 verse 2, the continuity of the same. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், do not be conformed to this world, தேவனுடைய நன்மையும் பிரியமான பரிபூர்ணமான சுத்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். but be transformed by the renewal of your mind, that by testing you may discern what is the will of God, what is good and acceptable and perfect. பாஸ்டர் உங்களுக்கு கடந்த வாரங்களிலே போதித்த போது சரீரத்தை குறித்ததான காரியத்தை நாம் பார்த்தோம். The last weeks when I preached, I spoke to you about the body. இப்பொழுது மனதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். Now we are going to see about the mind. உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். Because your mind is getting renewed, repent. அதற்கு பவுலானவர் ஒரு காரியத்தை சொல்கிறார், எதை செய்யக்கூடாது என்று சொல்லி.
Paul talks about one thing that we should not do. இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் போடக்கூடாது. Do not be conformed to this world. சில சமயங்களிலே இந்த உலகம் நம்மை ஏமாற்றிவிடும். Sometimes this world will cheat us. நமக்கு வரும் சோதனை, நாம் நேசிக்கிற நண்பர்கள், Temptations we face will come from our friends, நம்முடைய உறவினர்கள், our relatives, மற்றும் நமக்கு உலக பிரகாரமான ஆதாயம் வரக்கூடிய மக்கள் கூட்டம். from the group of people from whom we have worldly benefits. நாம் சோதிக்கப்பட்டு இழுக்கப்படும் போது When we are tempted and pulled, இவர்களோடு இணைந்து ஏற்றுக்கொண்டு அவர்கள் விரும்புவதையும் நம்புவதையும் ஏற்றுக்கொண்டு மாறிவிடுகிறோம். we adapt and change with them according to what they like and believe. அவர்கள் நடத்தையை அவர்கள் வட்டத்தில் ஏற்றுக்கொள்வதை நாம் ஏற்றுக்கொள்ள அழுத்தம் கொடுக்கப்படும் போது நாம் மாறிவிடுகிறோம். Their behavior and the pressure for acceptance in their circle, we change. இதுக்கு ஆங்கிலத்திலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது peer group pressure and social pressure என்று சொல்லி. சக நண்பர்கள் முன்னால் வரக்கூடிய அழுத்தமும் சமுதாயத்திலிருந்து வரக்கூடிய அழுத்தத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். The same has been told in English as peer group pressure or social இந்த pressure. அழுத்தம் ஏற்படும் போது நாம் மாறுவதற்கு ஏதுவாக காணப்படுகிறது. When this pressure happens, we tend to change. இவைதான் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரித்துக் கொள்வதாகும். This is what is known as being conformed to this world. இது சபைகளுக்குள்ளும் இப்பொழுது புகுந்து விட்டிருக்கிறது. This has entered into today's church. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரியாமல் என்ற பதம் Do not be conformed to this world. பல வேதாகம மொழிபெயர்ப்புகள் இவ்வாறாக இந்த பதத்தை விவரித்து காண்பிக்கிறது. வித்தியாசமான வேதாகம மொழிபெயர்ப்புகள். Various biblical translations show this phrase in different meaning. பிறகு இதை எப்படி சொல்கிறது என்று பார்க்கும்போது இந்த பதம் How does this word mean? இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரியாமல் என்ற பதம் Do not be conformed to this world. The இந்த phrase. உலகத்தின் நடத்தையையும் The customs of this world, வழக்கத்தையும் behavior of this world, காப்பி அடிக்காதீர்கள். do not copy them. ஆனால் இன்னொரு டிரான்ஸ்லேஷன் இவ்வாறாக சொல்கிறது, Another translation says like இந்த this. உலக மக்களை போல மாறிவிடாதீர்கள். Do not change like the people of this world. இன்னொரு அரமைக் பைபிள் இவ்வாறாக சொல்கிறது, An Aramaic Bible says like this. இந்த உலக மக்களை போல அப்படியே நடவாதிருங்கள். Do not imitate just like the people of this world. பிறகு இயேசு இவ்வாறாக டிரான்ஸ்லேஷன் சொல்லுகிறது, ASV translation says like this. இந்த உலக மக்களுக்கு ஏற்ற விதமாக உங்களை அலங்கரித்துக் கொள்ளாதீர்கள் என்று சொல்கிறது. Be not fashioned according to this world. அப்படி என்றால் மனம் புதிதாக்கப்பட வேண்டும் என்று பார்க்கிறோம். We see about the renewal of mind. மனம் புதிதாக்கப்பட வேண்டும் என்று நம் மனம் புதிதாக்கப்பட்டு புத்துணர்ச்சி பெறுவதாகும். To have renewal of mind means our mind should be renewed and restored to freshness. மனம் புதிதாக்கப்பட வேண்டும் என்றால் If our minds have to be renewed, நம் மனம் என்ன ஆக வேண்டும்? புதுப்பிக்கப்பட்டு புத்துணர்ச்சி பெற வேண்டும். our mind should be renewed and be restored to freshness. வேதம் நம்முடைய மனதை குறித்து Bible talks about our mind. அதன் பலவீனத்தை குறித்து சுட்டிக்காட்டும் வசனங்களை இப்போ நாம் பார்க்க போகிறோம். We are going to see various biblical verses about the weakness of our mind. பேதுரு மனதின் பிரச்சனையை விவரிக்கிறதை 1 பேதுரு 1வது அதிகாரம் 13 14 முடிய நாம் வாசிக்கும்போது Peter talks about the weakness of mind in 1 Peter chapter 1 verse 13 to 14. அதில் இவ்வாறாக அதனுடைய அர்த்தத்தை நாம் பார்க்கிறோம். This is how we see the meaning. செயல்பாட்டிற்கு உன் மனதை தயாராக்கு. Be ready on your mind for action. பிறகு நாம் வாசிக்கும் போது பிறகு அந்த 14வது வசனத்துல The verse 14. நீங்கள் முன்னே விசுவாசிகளை பார்த்து பேதுருவானவர் சொல்லுகிறார், நீங்கள் ஆண்டவரை அறியாததற்கு முன்பு ஆண்டவரிடத்திலே வருவதற்கு முன்னே என்று சொல்லுகிறார். Peter looks at believers and says, before you know God, உங்கள் அறியாமையினால் கொண்டிருந்த இச்சைகளின்படி
இணங்கி இனி நடவாமல் என்று நாம் வாசிக்கிறோம். Do not be surrendered to lust and flesh because of your ignorance. Yes, do not be conformed to the passions of your Former ignorance. former ignorance என்று நாம் பார்க்கிறோம். பவுலானவர் இதை இவ்வாறாக விவரிக்கிறார். Paul speaks about this in detail like this. அதை நாம் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். We see that in Ephesians chapter 4. அதில் நான் 22 23வது வசனத்தை வாசிக்கும்போது Ephesians 4 verses 22 and 23. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், நீங்கள் கேட்கலாம். எபேசியர் 4 23 23 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி என்று பார்க்கிறோம். We see this verse like this. You can read from 22 and 23. That you put off concerning your former conduct the old man which grows corrupt according to deceitful lust, and be renewed in the spirit of your mind. பாருங்க, அந்த உள்ளான உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி, அப்பொழுது அந்த மாற்றம் எங்கே வர வேண்டும்? மனதிலே வர வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். Be renewed in the spirit of your mind. பிறகு அதே the change has to come in your mind. பிறகு 17 18வது வசனத்திலே வாசிக்கும்போது அதே 4வது அதிகாரம் 17 18 same chapter 4 verse 17 and 18 we see. ஆதலாலே அதற்குள் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், therefore I say therefore and testify in the word. அப்படி என்றால் இங்கே பவுலானவர் மிகவும் கண்டிப்பாக எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். We see Paul very strictly being telling all this. என்ன எச்சரிப்பை கொடுக்கிறார்? What is the strict order is giving here? என்னவெனில் மற்ற புறஜாதிகள், rest of the Gentiles, அப்படி என்றால் தெய்வத்தை அறியாத மக்கள், those who do not know God, தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல in the futility of your mind, நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். that you no longer walk. பிறகு நம்ம என்ன வாசிக்கிறோம்? Then what we read? இது ஒரு முக்கியமான காரியம். We read this. அவர்கள் புத்தியிலே அந்தகாரப்பட்டு, புத்தியிலே அந்தகாரம் காணப்படுகிறது, புத்தியிலே அந்தகாரப்பட்டு had the understanding darkened, தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து என்று நாம் வாசிக்கிறோம். being alienated from the life of God because of the ignorance that is in them, because of the blindness of their heart. மனதை குறித்து சில காரியங்களை பார்ப்போம். We shall see few things about our mind. நம்முடைய மனமானது ஆத்துமாவின் கோட்டையாக இருக்கிறது. Our mind is the fort citadel of our soul. மனம் கெட்டு போகும்போது when our mind is being spoiled, ஆத்துமாவும் பாதிக்கப்படும். our soul is also being spoiled. அதை குறித்து இங்கே ஒரு தத்துவ ஞானி சொன்னார், நம்முடைய மனது ஆத்துமாவின் கோட்டையாக இருக்கிறது. A famous philosopher told like this, our mind is the citadel of our soul. அப்போ நாம் பார்க்கக்கூடியதிலிருந்தும், from those that we see, நாம் கேட்கக்கூடியதிலிருந்தும், those that we hear, நாம் தொடக்கூடியதிலிருந்தும், from those that we touch, நமக்கு எண்ணங்கள் உருவாகிறது. our thoughts are formed. எப்படி நம்முடைய மனதுக்குள்ளாக எண்ணங்கள் உருவாகிறது என்று பார்க்கும்போது என்ன? நாம் காணக்கூடியது, how are thoughts formed in our mind, நாம் கேட்கக்கூடியது, from that we hear, நாம் தொடக்கூடியது, from those that we touch. இவைகளிலிருந்து நமக்கு எண்ணங்கள் உருவாகிறது நம் மனதிலே. Minds, thoughts are formed in our minds from all of this. அதனாலே நம்மிடத்துல நம்முடைய மனம் அனுமதி கேட்பதில்லை எதை உள்ளே வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று. Our minds do not ask us permission to enter what kind of thoughts has to be taken. அதனால எண்ணங்கள் இயல்பாக வருகிறது நமக்கு. So thoughts come naturally within us. இவைகள் மூலமாக இயல்பாக எண்ணங்கள் நமக்குள்ளே உருவாகுகிறது. Because of this, natural thoughts come into our mind. நாம் குழந்தையாக இந்த பூலகத்தில் பிறந்தபோது, when we were born as babies in this world, நம்முடைய மனது எப்படி இருந்தது என்று பார்க்கும்போது ஒரு வெள்ளை காகிதம் போல இருந்தது. Our mind was like a white paper. அப்படி வெள்ளை காகிதம் போல இந்த பூலோகத்தில் அவ்வளவு சுத்தமாக மனம் இந்த பூலோகத்தில் பிறந்திருக்கிறோம் குழந்தைகளாக.
We were born like a white paper as babies in this world. பிறகு முதலாவதாக நம்முடைய தாய் தகப்பன் அந்த வெள்ளை காகிதமாகிய அந்த மனதிலே எழுத ஆரம்பிக்கிறார்கள். Initially, our father and mother start writing on the mind as a white paper. அதற்கு பிறகு யார் எழுத ஆரம்பிக்கிறார்கள்? Then who else wrote? நம்முடைய உடன்பிறப்புகள், நம்மை விட முதியோர்கள், உடன்பிறப்புகள் அவர்கள் எழுத ஆர்மிக்கிறார்கள். Our siblings who are elder than us, they started writing. பிறகு யாரெல்லாம் எழுத ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். Who all then started writing? அயலகத்தார் நமக்கு நம்முடைய மனதிலே எழுத ஆரம்பிக்கிறார்கள். Our neighbors started writing on உண்மையா? it. Is it true? எத்தனை காரியம் நம்முடைய அயலகத்தாரை பார்த்து நமக்குள்ளே எண்ணங்கள் உருவாகி இருக்கிறது. How many things we have seen our neighbors and thoughts have formed in us. பிறகு நம்முடைய உறவினர்கள் எழுதி இருக்கிறார்கள் நம்முடைய எண்ணங்களிலே. Our letters are wrote in our thoughts. பிறகு நம்முடைய நண்பர்கள் நமக்கு எழுதி இருக்கிறார்கள். Our friends have written in our thoughts. பிறகு நம்முடைய உபாத்தியாயர்கள் நமக்கு எழுதி இருக்கிறார்கள். Our teachers have written in our thoughts. பிறகு நம்முடைய போதகர்களும் எழுதி இருக்கிறார்கள். Our preachers have also written in our thoughts. நாமே கேட்டவை, Those that we heard, படித்தவை, studied, கண்டவை and saw எல்லாம் உருவாகி நம் எண்ணத்தில் உள்ளது. have formed and are in our thoughts. இதிலே நல்லவைகளும் உண்டு, There are good in this, நல்லது அல்லாதவைகளும் உண்டு. and that which is not good also. இதை வைத்துத்தான் நாமாக இருக்கிறோம். Based on all this, we are who we are. இவைகளெல்லாம் நமக்குள்ள இருக்கிறதே, All that is within us, இந்த குப்பைகளும் நன்மையான காரியங்கள் இவைகளை வைத்துத்தான் நீயும் நானும் நானாக இருக்கிறோம். this garbage and the good things is all compasses of who we அதைதான் are. நீதிமொழிகள் 23:7 இவ்வாறாக வாசிக்கிறோம். In Proverbs chapter 23 verse 7 we read like this. நம்முடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ As a person thinks in his heart, அப்படியே அவன் இருக்கிறான். that's who he becomes. அதனால நம்ம எவ்வளவு வேஷம் போட்டாலும் How much ever we mask நம்மளை ourselves, அறியாம நம்முடைய உள்ளம் நம்மை வெளிப்படுத்தும். without our knowing, our heart reveals us. நம்முடைய மனது வெளிப்படுத்தும். Our mind reveals நம்ம us. அறியாமல் நம்முடைய வார்த்தைகள் மூலமாக நம்மை வெளிப்படுத்தி விடும். By ignorance, our words reveal us. நம்முடைய செய்கைகள் மூலமாக நம்மை வெளிப்படுத்தும். Our actions will reveal us. ஏனென்றால் அதுதான் உள்ள இருக்கு. That's what is within சின்ன us. வயசுல இருந்து அதான் கேட்டுக்கிறோம். That's what we've been hearing அதான் from பல our நேரம் childhood. நமக்கு நம்ம அறியாமல் நம்ம அதெல்லாம் உட்வாங்கி உள்ளே வாங்கி கொண்டிருக்கிறோம். By ignorance, we have taken all that. அதனால within நம்முடைய us. இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படியே தான் அவன் இருக்கிறான் என்று நாம் வாசிக்கிறோம். He is the way the thoughts of his hearts are. அதனால இது ஒரு காரியம். This is one thing that we need to அதனால know. இயற்கையாக இந்த உலகத்துல இயற்கையான மனிதனுக்குள்ளே In this world, a natural man, எத்தனையோ அவல நிலங்கள் உள்ளே இருக்கிறது. he has a lot of different things within him. இதை கொண்டுதான் நாம் வளர்ந்து கொண்டு வந்திருக்கிறோம். We have been grown up through all of this. இந்த குப்பைகள், நல்லவைகள், கெட்டவைகள் எல்லாம் உள்ளே பதிந்திருக்கிறது. அதை வைத்து நாம் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். This garbage, the good and the bad is all in us, and we have grown with all of this. ஒரு சிலர் பாக்கியம் பெற்ற பிள்ளைகள், Some are blessed children. ஒரு ஆவிக்குரிய பெற்றோர்கள் இடத்துல பிறந்த பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். Children who have been born to spiritual parents, their growth ஏனென்றால் is different. அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஊட்டம் எல்லாம் ஆவிக்குரிய ஊட்டமாக இருக்கிறபடியாலே அவர்கள் மனது சிந்தை வித்தியாசமான சிந்திக்கக்கூடியவர் கொஞ்சம் இருக்கிறதை பார்க்கிறோம். அவர் அவிசுவாசிகளாக இருந்தாலும், Though they are unbelievers, because of the feed that they have received, ஆனால் they have better understanding. ரட்சிக்கப்படாத Those who have not been saved, ஆவிக்குரிய பெற்றோர்களுக்கு இருக்காத பிள்ளைகளுக்கு கொஞ்சம் பரிதபிக்கக்கூடியதாக இருக்கிறது அவருடைய நிலைமை. those who have not been born of spiritual parents, their state is ஆனாலும் sympathetic. கூட இந்த உலகத்திலே நாம் பார்த்தோம், இந்த உலகத்தில் உள்ள மக்கள் இடத்துல தொடர்பு கொண்டிருக்கிறோமே, அங்கே இங்கெல்லாம் சில காரியங்கள் எல்லாம் வாங்கி கொண்டிருக்கிறோம். We have seen a lot of people in this world, and we have still taken in things from here and there. இதுதான் நாமாக இருக்கிறோம். That is who we are. ஆனால் எப்பொழுது ஆண்டுடைய பிள்ளையாக மாறிவிடுகிறோமோ, When we become the children of God, அதற்கு முன்பாக ஆண்டுடைய பிள்ளைகளாக மாறுவதற்கு முன்பாக நம்முடைய மனதின் காரியத்தை 2 கொரிந்தியர் 4:4 வாசிக்கிறோம்.
we see about the things of our mind in Corinthians chapter அப்போ 4 verse 4. இயற்கையான மனிதனுடைய மனதானது குருடாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. God's word says that the minds are being darkened. பிசாசானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கி இருக்கிறான். Satan has made their mind blind. அங்கே அப்ப அந்த உண்மையை பார்க்காமல் தெய்வத்திற்கு ஏற்ற தெய்வத்தை அறிகிற அறிவுக்கு குருடாக இருக்கிறான். Without knowing the truth, without knowing the knowledge of God, he is blind. உண்மைக்கு குருடாக இருக்கிறான். He is blind to the truth. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு குருடாக இருக்கிறான். He is blind to spiritual life. அதனால இதான் ஒரு ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனுடைய மனது. This is the mind of a carnal man. ஆனால் தீத்து 3:5 அதிகாரத்தில் வாசிக்கும்போது, When we read Titus 3:5, எப்பொழுது ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு when a man accepts Jesus தன் as வாழ்க்கையை Savior, ஆண்டவருடைய ஆளுகைக்கு தன்னை ஒப்பு கொடுக்கும்போது, when he gives his life to the acceptance and surrendering of அப்போ God, பரிசுத்த ஆவியானவர் then the Holy Spirit, தீத்து 3 அதிகாரம் 5 வசனத்தின் பிரகாரமாக according to Titus chapter 3 verse 5, பரிசுத்த ஆவியானவராலே புதுப்பிக்கப்படுகிறோம் என்று நாம் பார்க்கிறோம். through the washing of regeneration and renewing of Holy Spirit. அப்ப நாம் ரட்சிக்கப்படுகிற வேளையிலே யார் நம்மை புதுப்பிப்பது? How are we renewed in us? நம்முடைய மனம் எப்பொழுது புதுப்பிக்கப்படுகிறது? How is our mind be renewed? நம்முடைய ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும்போது. When we give our life unto God. அதனால இது விசுவாசிக்கு எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவனை புதுப்பிக்கப்படும்போது, when the Holy Spirit renews him as a எப்போ believer, அவன் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறுகிறானோ, when he becomes a child of God, அப்பொழுதிருந்து அவனுடைய மனதிலே ஆவிக்குரிய யுத்தம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. from then onwards spiritual war starts within him. பாருங்க, இதுதான் உண்மை. This is the truth. இப்போ ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். We shall read one verse. 2 கொரிந்தியர் புத்தகம் 2 Corinthians 10வது அதிகாரம் chapter 10 4-5 வசனங்களை தயவு செய்து வாசிப்போம். verses 4 to 5. 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4-5 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கவனிங்க. எங்களுடைய பேராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கும் தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நீங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மனமேட்டிமையையும் நிர்மூலமாக்கி, கவனிங்க, எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படைய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகள். We children, for the weapons of our warfare are not carnal, but mighty in God for pulling down strongholds, casting down arguments and every high thing that exalts itself against the knowledge of God, bringing every thought into captivity to the obedience of Christ. பாருங்க, அப்ப இங்கே ஒரு யுத்தம் நமக்குள்ளே காணப்படுகிறது. There's a war that is happening இது within தொடர்ந்து us. இந்த பூலோகத்திலே நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். It continuously keeps happening in this world. இந்த மனதிலே காணப்படுகிற யுத்தம், The war that is in our mind. அதை நாம் வாசிக்கும்போது When we read that, பாருங்க, நல்லா கவனிங்க, நம்முடைய ஆயுதங்கள் ஆவிக்குரிய ஆயுதங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். God says that our weapons are spiritual ones. அந்த ஆயுதங்கள் என்னெல்லாம் உண்டு நமக்கு? What are the weapons we have? தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் உண்டு. God's promises are there. தேவனுடைய வார்த்தையிலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய வாக்குத்தத்தம் இருக்கிறது. God's children have God's கர்த்தருடைய promises. பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நம்பி அதை கோர வேண்டும். We have to trust and believe on God's promise and அந்த claim it. வாக்குத்தத்தம் உன்னை ஜெயிக்க செய்யும். God's promises will help you win. தேவ வசனம் நமக்கு ஆயுதமாக இருக்கிறது. God's words is our weapon. பிறகு ஜெபம் நமக்கு ஆயுதமாக காணப்படுகிறது. Prayer is our weapon. தியானம் அது நமக்கு ஆயுதமாக காணப்படுகிறது. Meditation is our weapon. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவியாக இருக்கிறார். The Holy Spirit is a helper unto us. இவைகள் நமக்கு தேவ பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. They give us the strength of God. பாருங்க, இதுக்கு நமக்கு தெய்வீக பலம் தேவை. We need the strength of divine. இந்த பலம் இல்லை என்றால் நாம்
ஜெயிக்க முடியாது. If we do not have the divine strength, we cannot அதைத்தான் win. சக்கரியா 4வது அதிகாரம் 6வது வசனத்திலே வாசிக்கிறோம். That's what we read in Zechariah chapter 4. பலத்தினாலும் அல்ல, Not by my strength, பராக்கிரமத்தினாலும் அல்ல, not by my might, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். but by my spirit, says the Lord of hosts. தயவுசெய்து 2 பேதுரு 1வது அதிகாரம் 1 Peter chapter 1. 3-4 வசனங்களை நாம் வாசிப்போம். Let's read verses 4 and 5. 2 பேதுரு 2 Peter 1வது அதிகாரம் chapter 1, வாசிப்போம். 3-4 வசனங்கள். verses 3 and 4. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளும் அன்றி. எதற்காக நமக்கு திவ்ய வல்லமை தேவை? யாருக்கு அந்த திவ்ய வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது? Why do we need divine power, and for whom was it given? அவருடைய தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் உன்னையும் என்னையும் அழைத்தவருக்கு அந்த திவ்ய தேவ பலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். Those who have been chosen according to His glory and under His grace, this kind of a divine power is being given. பாருங்க, அவரை அறிகிற அறிவிலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டியவற்றை எல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். To know the knowledge of Him, God has given us life and the knowledge of God. இது மட்டுமல்ல, Not only this, நம்ம 4வது வசனத்திலே வாசிக்கும்போது verse 4 when we read, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்ப ஆண்டவர் நமக்கு இந்த திவ்ய பலம் தேவைப்படுகிறது. we need this divine power to be escaping us from this lustful world. அப்பொழுது தேவனுடைய தெய்வத்தை அறிகிற அறிவிலே நாம் விருத்தி அடையும் போது, When we expand ourselves in the knowledge of God, அப்போ தெய்வத்தை அறிகிற அறிவிலே நாம் விருத்தி அடைய வேண்டும் என்றால் தேவ வசனம் நமக்குள்ளே போக வேண்டும். if we have to expand ourselves in the knowledge of God, God's word should dwell in us. அப்போ என்ன ஆகுதுன்னா, What happens then? அந்த திவ்ய சுபாவம் நம்மிலே ஏற்படுகிறது. There is a divine personality that happens in us. திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாக மாறுகிறோம். We become the partakers of the divine nature. இல்லைங்களா? இப்ப பாருங்க, இதெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டதான காரியம். These are all things that's been given to the children of God. இங்கே வாசிக்கும் போது 2 கொரிந்தியர் 10:4 When we reach 2 Corinthians chapter 10 verse 4, அது வாசிக்கும் போது எங்களுடைய பேராயுதங்கள் மாம்சத்துக்குரியதாயிராமல் our weapons and of not of the warfare, அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலம் உள்ளவைகளாக இருக்கிறது. the weapons of our warfare are not carnal but mighty for God. தெய்வத்தை அறிகிற அறிவிலே ஒருவன் விருத்தி அடையும் போது அது தேவ பலமாய் அவனுக்கு மாறுகிறது. When a man is open unto the knowing of God, it becomes a stronghold for him. அப்பொழுது தெய்வத்தை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையான காரியங்களும் நிர்மூலமாக்கப்பட வேண்டும். Those that rise against the knowing of God will be shut down. பாருங்க, நம்ம ரட்சிக்கப்பட்டோம் நினைக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட பிறகு முடிவடைவதில்லை. After we are saved, it's not done. ஆண்டவரை அறிகிற அறிவிலே ஒவ்வொரு நாளும் நாம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். We have to keep growing in the knowledge of God. இந்த பூலோகத்தில் 1000 ஆண்டுகள் இருந்தாலும் வாழ்ந்தாலும், Even if we live on this earth 1,000 years, தெய்வத்தை அறிகிற அறிவை முழுமை பெற முடியாது. we cannot attain the completeness of knowing God. அவ்வளவு விசாலமானது, அவ்வளவு பெரிதானது, அவ்வளவு மகிமையானது. It's so vast and big and very much அவரை glorified. அறிகிற அறிவிலே தினந்தோறும் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். Every day we need to keep growing in the knowing and knowledge of God. அதை எப்பொழுது முடிவு பெறும் என்றால், When does it come to an end? ஆண்டவரை முகமுகமாய் எப்பொழுது பார்க்கிறோமே அப்பதான் அது முடிவு பெறும். When we see God face to face, அதுவரைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டியதா இருக்கு? until then what should we do? அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து கொண்டே இருக்கணும். ஆண்டவர் தெய்வத்தை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து கொண்டே இருக்கணும். We should keep growing in knowing the knowledge of God. பாருங்க, தெய்வத்தை அறிகிற அறிவு நமக்கு உண்டாகாதபடி பிசாசானவன் நமக்கு விரோதமாக கிரியை செய்கிறான். Satan keeps acting against us so that we should not know about the knowledge of God. தெய்வத்தை குறித்தும், About God, தெய்வம் ஏற்கக்கூடிய பக்தியை குறித்தும், about the
faith of God. தப்பான எண்ணங்களை மனிதர்கள் மூலமாகவும் மக்கள் மூலமாகவும் உலகத்திலிருந்து நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். Satan keeps telling us from this world about all the wrong things about the faith. அதனால தெய்வத்தை குறித்த உண்மையை நீங்கள் கேட்க வேண்டுமானால் ஆண்டவருடைய வார்த்தை கிட்ட தான் போகணும். If you want to hear the real truth of God, you should go to the Bible. தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எண்ணங்கள், The thoughts that arise against knowing the knowledge of God. பாருங்க, இப்ப நம்ம எண்ணம் எவ்வளவு, நம்முடைய மனது எவ்வளவு முக்கியம். How important is our அதனால mind? பரிசுத்த ஆவியானவருடைய மனதை புதுப்பிக்கப்படும் போது, When the Holy Spirit renews our mind, ஏனென்றால் தேவனுடைய வார்த்தைக்கு அதனுடைய ஆத்தர் யார் என்று பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர். the Holy Spirit is the author of God's அந்த word. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இதை எடுத்து அவரை அறிகிற அறிவிலே விருத்தி அடைய, இந்த சத்தியங்களை நாம் பார்க்கும்போது அறியும் போது நாம் தேவ பலனையும் தேவ சுபாவத்தையும் பெற்றுக்கொள்கிறோம். When we see God's word, the Holy Spirit of God helps us to understand what God's word talks for us. அதுக்கு கீழே நாம் வாசிக்கும்போது When we read below that, பாருங்க, என்ன செய்ய வேண்டுமா? what should we do? 5வது வசனத்தில் வாசிக்கிறேன். Verse 5. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி, Casting down arguments and every high thing that exalts itself against the knowledge of எந்த God, எண்ணத்தையும் bringing every thought கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். into captivity to the obedience of Christ. அப்போ எண்ணத்தை என்ன செய்ய வேண்டும்? நம்ம மனதை, What should we do to our minds? நம்ம சரீரத்தை எவ்வாறாக ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று பார்த்தோம். We saw how we should present our bodies as பாருங்க, அதை sacrifice. தொடர்ந்து 2வது வசனத்திலே மனதை குறித்து பார்க்கிறோம். Continuing that, in verse 2 we see about the mind. அவர் சரீரத்தையும் மனதையும் தெய்வத்திற்கு முன்பாக சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். Our body and mind should be right before God. மனம் எப்படி புதுப்பிக்கப்படும்? How will our mind be renewed? அந்த எண்ணத்தை ஆண்டவருக்கு ஆண்டவர் கீழாக கொண்டு வர வேண்டும். Our thoughts should come under the leadership of God. அவருடைய அதிகாரத்தின் கீழே எண்ணம் செயல்பட நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். We should surrender ourselves பாருங்க, to act our thoughts. எண்ணத்தை ஆண்டவர் சிறையாக்க என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். He says that I would give my thoughts into captivity of அப்போ Christ. எண்ணங்களை கூட ஆண்டவர் நடத்தும் போது, When God leads our thoughts, அப்பொழுது சரியாய் நம்ம யோசிக்க செய்கிறது, it helps us to think right. சரியாய் சிந்திக்க செய்கிறது. It helps us to think correctly. இந்த உலகம் சொன்ன பொய்களை எல்லாம் நம்ம எரேஸ் பண்ணிடுறோம். We will erase all the wrong, false things. நம்ம பெற்றோரிடத்துல கேட்ட தவறான காரியங்களை எரேஸ் செய்யறோம். We will erase the wrong things that we learned from நம்முடைய parents. உடன்பிறப்புகளிடத்துல கேட்ட காரியங்கள் எல்லாம் எரேஸ் செய்யறோம். We erase those that we heard தவறான from காரியங்கள். parents, the bad, the wrong ones. பிறகு நண்பர்களிடத்துல, From our friends, சொந்தக்காரர்களிடத்துல, from our relatives, அயலகத்தாரிடத்துல, from our neighbors. ஈவன் நம்முடைய உபாத்தியார்கள் கூட எல்லாமே சரியானதை சொல்கிறார்கள் என்று அர்த்தம் அல்ல. When our teachers don't tell us all the correct things, அவர்கள் right எதை things, எதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அது மட்டும் தான் அவங்க கற்றுக் கொடுக்க முடியும். they taught only what was given to them to teach. அப்புறம் போதகர்களும் கூட வேதத்தை சரியா படிக்காத போதகர்களும் கூட தவறாக உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து முடியும். Preachers who have not read the Bible properly could also give you the wrong information. அப்போ எது நமக்கு ஆதாரமான சத்தியம் என்றால் தேவ வசனம். Which is the authentic truth, the Bible, God's இந்த வேத word. வசனத்தை ஒவ்வொரு விசுவாசியும் வாசிக்க வேண்டும். Every believer should read the word of God. தெய்வத்தை அறிகிற அறிவிலே விருத்தி அடைய முடியும். Then only he can grow in the knowledge of God. என்னுடைய திருச்சபையின் மக்களுக்கு சொல்லக்கூடிய காரியம், A thing that would I could tell my நீங்க ஆண்டுடைய my வார்த்தையை church. நீங்க படிக்கலன்னா, If you do not read God's word, பாஸ்டர் சொல்றது சரியில்லையான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? how will you know what pastor says right or wrong? அதனால பாஸ்டர் தவறு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. There are chances that தவறாய் pastor can போதிப்பதற்கு make வாய்ப்பு இருக்கு. there could be something going அதனால wrong. நீங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவர் அருளிய தேவ வார்த்தையை வாசித்து படித்து அதை ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். இது சரியில்லையா என்று. Each of you should read God's word that has been given to the Holy Spirit and know what is good and அதனால bad. நம்முடைய எண்ணங்கள்
புதுப்பிக்கப்பட வேண்டும். So our minds and thoughts should be renewed. அதனால எண்ணங்களை ஆண்டவருடைய இயேசுவானுடைய ஆளுகைக்கு நம்மை அனுதினமும் கொண்டு வர வேண்டும். Our thoughts should come under the captivity of Christ every இது day. என்னுடைய தினசரி ஜெபம். This is my everyday prayer. ஆண்டவரே என் மனதை ஆட்கொள்ளும். God take control of my சரியா mind. யோசிக்க செய்யும். Help me to think properly. சரியான காரியங்கள் என்னுடைய புத்தியிலே எண்ணமாக உருவாகட்டும். Let good things create as thoughts in my mind. எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியே சிறைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வேதவசனம் சொல்கிறது. God's word says bring every thought into captivity to the obedience of Christ. அன்பியான கர்த்தருடைய பிள்ளைகளே, My dear beloved children of God. கடைசியாக நம்ம ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். Finally, I would like to read one verse to you. இதை என்னுடைய திருச்சபையின் மக்களுக்கு அவ்வப்பொழுது சொல்லிக் கொண்டேதான் இருக்கிறது இதுவரைக்கும். I keep telling this verse very often to the people of my church. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரத்திலே Philippians chapter 4. அதை எப்படி நாம் சிந்தித்தால் இந்த எண்ணம் நம்முடைய மனம் புதிதாக்கப்படும் என்று நாம் பார்க்கிறோம். How if we think our mind will be renewed? பாருங்க, பிலிப்பியர் 4 Philippians chapter 4 3வது அதிகாரத்திலே 5லிருந்து வாசிக்கிறேன். from chapter verse 5. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் Do not be anxious of anything, எல்லாவற்றையும் குறித்து but in everything உங்கள் விண்ணப்பங்களை your supplications ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். with thanksgiving and prayer let your requests be made known to God. அப்ப நம்மை திறந்து கொடுக்க வேண்டும் ஆண்டவரிடத்துல நம் மனதை. We should open our minds and give ourselves unto God. அப்படி என்றால் என்ன? What does it mean? இதுவும் இதுல சேர்ந்து கொண்டிருக்கிறது. This has been included in this. ஆண்டவரே என் மனதை நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர், இதான் நான். God, you have seen my mind. This is what I am. இதுதான், இதை குறித்து இப்படிதான் நான் யோசிக்கிறேன் என்று நீர் பார்த்து கொண்டிருக்கிறீரே. You know this is what I'm thinking about this like this. நம்முடைய எண்ணத்தை ஆண்டவர் சிறையாக்கி கொள்ளும்போது When God captivates our thoughts, நம்முடைய நினைவுகளை ஆண்டவர் அறிகிறார். God knows our thoughts. நம் சிந்தைகளை ஆண்டவர் அறிகிறார். God knows what we are thinking. நாம் ஒவ்வொரு காரியத்தையும் குறித்து எவ்வாறு யோசிக்கிறோம் என்பதை ஆண்டவர் அறிகிறார். God knows what are we thinking about everything that we do. அப்பொழுது இவைகளையும் கூட ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும் போது When we make God known even about ஆண்டவரே all this. ஆண்டவர் எவ்வளவு கேவலமா நான் யோசிக்கிறேன். God, look at me how bad I am thinking. எவ்வளவு கெட்ட புத்தியோட நான் யோசிக்கிறேன். What a wicked thought I have. எவ்வளவு பொறாமையாக யோசிக்கிறேன். What a jealous thought I have. எவ்வளவு தந்திரமாக யோசிக்கிறேன். How tricky am I thinking? அப்படியே நீங்க உங்கள் எண்ணத்திலே வர தோன்றக்கூடிய எல்லா எண்ணங்களையும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும். You should make known to God all the kind of thoughts that come into your mind. That's what it means. உங்கள் மனதை ஆண்டவருக்கு தெரியப்படுத்து. Make known to அப்படி God என்றால் your mind. நீ இருக்கிறதை ஒத்துக்கொள். சொல்லு அப்படியே. That's what it means to accept what you are. Tell God what you நான் are. அடிக்கடி என்னுடைய திருச்சபையின் மக்களுக்கு சொல்லக்கூடிய உண்மைதான். Many times I tell the people of my பல church, விதமான சிந்தனைகள் நமக்குள்ளே வருகிறது. when worthless thoughts come into our mind, நம்மிடத்துல அனுமதி கேட்டு அந்த யோசனைகள் வருகிறது இல்லை. they did not ask us for permission and come into us. தேவையில்லாத யோசனைகள் வருகிறது. Useless thoughts come into our கெட்ட mind. யோசனைகள் வருகிறது. Bad thoughts come into our இவைகளெல்லாம் mind. தானாக இயல்பாக வந்து கொண்டிருக்கிறது நமக்குள்ளே. They are coming into us naturally and automatically. பெருமையான காரியங்கள் வந்து கொண்டிருக்கிறது. Those that give us pride, பொறாமையான காரியங்கள் வந்து those கொண்டிருக்கிறது. that make us proud, அசுத்தமான jealous, காரியங்கள் வந்து கொண்டிருக்கிறது. unclean things come into us, முட்டாள்தனமான காரியங்கள் வந்து கொண்டிருக்கிறது. idiotic things come into இதெல்லாம் us. வரும்போது When all this come into என்ன us, செய்ய சொல்றாருன்னா ஆண்டவர், you know what God tells us to ஆண்டவருக்கு do? சொல்லு. Tell God, பாருங்க, நீ சொல்லி செய்து பாருங்க. do it and see. உங்களுக்கு பொறாமையான குணம், ஆண்டவரே இவ்வளவு பொறாமைக்கு பாரு ஆண்டவரே எனக்குன்னு சொல்லு. Tell God I have a jealous mind. உடனே சொல்லும்போது You tell God, உன்னிடத்துல இருந்து அந்த குணம் அப்படியே போயிடும், எரேஸ் ஆகும். that thought will erase from ஏன்னா your mind you give it immediately. to the Lord. நீ ஆண்டவருக்கு அதை கொடுக்கிற அந்த ஆண்டவரே தான் என்னுடைய எண்ணம் என்று சொல்லும்போது ஆண்டவரத்துல ஒத்துக்கொள்ளும் போது அந்த எண்ணத்தை ஆண்டவர் எரேஸ் செய்கிறார். When you accept it unto God, God helps you to erase அது it. எந்த கெட்ட குணமாக இருந்தாலும் சரி. Whatever bad kind of character. நம்ம ஒவ்வொருக்கும் ஒரு சில கெட்ட குணங்கள் அதிகமாக தலையெடுத்து ஆடுகிறது. For all of us, some bad characters keep popping up. ஏனென்றால் நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு ஒருவேளை ஆஸ்திகளை வைக்காமல் போனாலும்
Though our parents have not left us, இந்த மாதிரி ஆஸ்திகளை கெட்ட ஆஸ்திகளை நமக்கு வச்சிட்டு போயிருக்காங்க. our parents have left behind these kind of bad அதனால memories. சில காரியங்கள் எல்லாம் நம்ம மனதிலே பதிந்து இருக்கிறது. Some things are being imprinted in our அதெல்லாம் minds. அடிக்கடி நான் தலை காட்டும். It keeps popping up. நீ கர்த்தருடைய பிள்ளைகளான பிறகும் கூட அந்த பழைய சுபாவம் எப்பொழுது ஆவிக்குரிய உள்ளான மனுஷன் பலவீனம் அடைகிறானோ, Even after you become children of God, when a spiritual man அப்பொழுது becomes, இவைகள் எல்லாம் வந்து காமிச்சிட்டு போவோம் அடிக்கடி. all this will come and go. அப்போ அடிக்கடி இப்படி போகும்போது இந்த எண்ணத்தை ஆண்டவர்கிட்ட சரியாக்கணும். When all this comes and goes, you have to make a thought ஆண்டவர்கிட்ட to God. அப்பொழுது சொல்லிக்கொண்டே இருக்கணும். Keep telling her to God ஆண்டவரே, always. நான் பாரு ஆண்டவர் எப்படி யோசிக்கிறேன், God, look at me how I'm எப்படி thinking. என் மனதிலே இது கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். See how I'm living my life along அப்படி with these செய்யும் thoughts. போது வேதவசனம் சொல்லுகிறது, When you do all this, God's word உன் says, மனதை ஆண்டவருக்கு வெளிப்படுத்தும் போது when you reveal your mind to அப்பொழுது God, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உனக்குள்ளே காணப்படும். then all, surpassing everything, God's peace will be found in you. பாருங்க, அப்போ தெய்வத்திற்கு அதை வெளிப்படும் போது என்ன செய்யறாருன்னா, You know what God does? உங்கள் இருதயங்களையும் Your hearts உங்கள் சிந்தனைகளையும் and your minds, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். it will be guarded under Christ Jesus. உன்னை வெளிப்படுத்தும் போது, உன்னை ஒத்துக்கொள்ளும் போது, உன் மனதை ஆண்டவருக்கு சிறையாக்கும் போது கிறிஸ்துவானவர் உன் மனதையும் சிந்தனையும் காத்துக்கொள்கிறார். When you reveal yourself, when you show your mind to God, when you keep your thoughts under the captive of God, God guards your heart and mind. கடைசியாக சகோதரரே, In the last, my brothers, எப்படி சிந்திக்கணுமா, நம்ம how should you think? எப்படி யோசிக்கணுமா, How should we think about it? எந்த உண்மை உள்ளவைகள் எவைகளோ, All that is true. எதெல்லாம் உண்மையோ அதைத்தான் யோசினி. Think all that is true. அந்த உண்மைக்கும் உண்மையற்ற காரியத்திற்கும் வேறுபாடு உனக்கு தெரிய வேண்டும். You need to know the difference between the truth and the false. எப்பொழுது அதிகமாக வேத வசனம் உனக்குள்ளே போயிருக்கிறதோ, சத்தியம் போயிருக்கிறதோ, When God's word has gone to you, உண்மையை உனக்கு நன்றாக அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். you should be able to find out the அந்த truth. உண்மைகளை எல்லாம் நான் அடிக்கடி சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று வேத வசனம் சொல்கிறது. God's word says you should keep thinking about the truth. பிறகு எதை நாம் சிந்திக்குமா அடிக்கடி? Then what we should think about? ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, Those that are noble. பாருங்க, சின்ன காரியமானால் எவைகள் எல்லாம் ஒழுங்குபடுத்த முடியுமோ What all could be set right உன் வாழ்க்கையில, in your life, உன் சரீரத்துக்கு அடுத்த காரியங்களை, in your body, உன்னுடைய ஆவிக்குரிய காரியங்களை, your spiritual உன் things, தனிப்பட்ட வாழ்க்கையில, in your personal உன் life, குடும்ப வாழ்க்கையில, in your family உன் life, அலுவலக வாழ்க்கையில, in your official life. எவைகளெல்லாம் நீ சீர்படுத்த உன்னால் என்றதை சீர்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். You should keep correcting. There all you can keep correcting yourself. பிறகு நீதி உள்ளவைகள், அதை பற்றி யோசின்றார். ஒழுக்கமான காரியத்தை யோசி. Think about the good things. பிறகு நீதி உள்ளவைகள் எவைகளோ, Those that are righteous. மற்றவரிடத்திலே நீ எதிர்பார்க்கும் போது இப்படிதான் செய்யணும் எனக்கு அவன் நீ எதிர்பார்க்கிற. You expect from people to do the way you like it. அது ரைச்சஸ் திங். அது செய்யறதான் சரி, அவங்க செய்யறது தான் நீதியானது எனக்கு. You think that is righteous, that is the righteous thing that they do. ஆனா நீ அவங்களுக்கு செய்யும் போது அப்படி நினைக்க மாட்டேன்றியே. You are not thinking like that when you do நீ it. ரைச்சஸா நினைக்கிறியா? Are you thinking righteous? நீதியா நினைக்கிறியா? Are you justified about நீதி it? உள்ளவைகள் எவைகளோ, Those that are righteous. நீ மற்றவரிடத்துல எதை பார்க்கிறாயோ Whatever you accept, அதை நீ செய்கிறாயா? are you doing that? அதான் அது நீதி உள்ளவைகள். That is the righteous one. பாருங்க, நீதி உள்ளவைகள் எவைகளோ அதை செய். அதை அடிக்கடி நினைச்சுக்க. Think about the righteous things. இது சரியா, ஆண்டவருக்கு ஏற்றதா, சரியானதை நான் சிந்திக்கிறேனா, சரியானதை கொடுக்கல் வாங்கல் இடத்துல இருக்கிறதா, சரியானதை எதிர்பார்க்கிறேனா? Am I looking at the correct thing and accepting the right things? பிறகு கற்புள்ளவைகள் எவைகளோ அவைகளை சிந்திக்க வேண்டும். Those are of good report. Think about that. Virtue. ஓகே. அப்போ எவைகளெல்லாம் கற்புள்ளவைகள், சுத்தமானவைகள், தேவனால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம்ம வாழ்க்கை பரிசுத்தமானவைகள், அவைகளை அடிக்கடி சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். Keep thinking about the good virtues of God, and that is all good and true in us. பிறகு எதை சிந்திக்க வேண்டும் என்று இங்கே பவுலானவர் சொல்கிறார். Then what else should we think அன்புள்ளவைகள் about? எவைகளோ, Those that are of love. பாருங்க, இதெல்லாம் நம்ம யோசிக்கிறதில்ல, கண்டதெல்லாம் யோசனை பண்ணிருப்போம். We are not thinking about all this. We think அன்புள்ளவைகள் எவைகளோ அதை செய்ய சிந்தி. those that are loved, think about it. நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, Good, or those that are of good report, பிறகு அதை சிந்தி. think about that. புண்ணியம் எது, அதை சிந்தி. Think about the goodness. புகழ் எது, அதை சிந்தி. உண்மையான புகழ். True praise. உலகம் நம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அப்ரூவல் அல்ல. It's not the approval that the world gives us. ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய புகழான காரியங்களை சிந்தி. Think about the
pray that God will accept. எப்படி முடிக்கிறார் அவரு? How does he finish? கடைசியாக சகோதரர் என்று சொல்லி In the last he says, brothers, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். meditate on all these இத things. தினம் நம்ம பிராக்டிஸ் பண்ணாலே, If we practice this every இத day, தினம் இதை பயிற்சி செய்தாலே if we can do this every நம் day, மனம் புதிதாகும். our mind will be renewed. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, My dear children of God, இந்த மனது எவ்வளவு முக்கியம் அல்லவே. our mind is very இந்த important. மனதுதான் நம்முடைய ஆத்துமாவின் கோட்டை. This mind is a citadel of மனது our கெட்டு soul. போகுமானால் If this mind is நம்முடைய spoiled, ஆத்மா பாதிக்கப்படும். our soul is also spoiled. மனம் புதிதாக ஆனால் Because our mind is being renewed, அப்பொழுது மறுரூபமாக்கப்படும் என்று பார்ப்போம். we see that we are being transformed. அப்ப அந்த மறுரூபமாக்கப்படுதலை வரும் நாட்களிலே பார்ப்போம். We will see about transformation in the coming days. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you. Listen to the song and be blessed. வேதம் எந்தன் பாதைக்கு தீபமே, உந்தன் பாதம் எந்தன் இதயத்தில் தாகமே. வேதம் எந்தன் பாதைக்கு தீபமே, உந்தன் பாதம் எந்தன் இதயத்தில் தாகமே. ஆயிரம் வெள்ளியுமே அற்புதமாய் மாறினேன். ஆண்டவரே தயவுடனே விரும்பிய வேதமே. ஆயிரம் வெள்ளியுமே அற்புதமாய் மாறினேன். ஆண்டவரே தயவுடனே விரும்பிய வேதமே. எந்தன் வாழ்வுக்கு நலமாகுமே, எந்தன் இதயத்தின் ஆறுதலே. எந்தன் வாழ்வுக்கு நலமாகுமே, எந்தன் இதயத்தின் ஆறுதலே. வேதம் எந்தன் பாதைக்கு தீபமே, உந்தன் பாதம் எந்தன் இதயத்தின் தாகமே. வேதம் எந்தன் பாதைக்கு தீபமே, உந்தன் பாதம் எந்தன் இதயத்தின் தாகமே. வாலிபரின் வழிகளிலே சுத்தம் செய்திடுவே. மறுமருளி இருதயத்தை காத்து நடத்திடுவே. வாலிபரின் வழிகளிலே சுத்தம் செய்திடுவே. மறுமருளி இருதயத்தை காத்து நடத்திடுவே. பொய் வழிகளை அகற்றிடுவே. மெய் வழிகளை காத்திடுவே. பொய் வழிகளை அகற்றிடுவே. மெய் வழிகளை காத்திடுவே. வேதம் எந்தன் பாதைக்கு தீபமே, உந்தன் பாதம் எந்தன் இதயத்தின் தாகமே. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் திருச்சபையாக சரீர பிரகாரமாக ஒன்று கூடி உம்மை ஆராதிக்க முடியாமல் போனாலும்
ஆண்டவரே, எங்களுடைய இல்லங்களிலே அமர்ந்து திருச்சபையோடு இந்த சமயத்தை ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமையாக கொடுத்து இதை மதித்து உம்முடைய பிரசன்னத்திலே அமர்ந்து உம்மை ஆராதிக்க செய்வீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே எங்கள் தொழுகையை கர்த்தர் ஏற்றுக்கொண்டீர். உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு நீர் பேசுவீர். இந்த சமயத்தை மதித்து திருச்சபையை கனப்படுத்தி இந்த சமயத்தை ஒதுக்கி அமர்ந்திருக்கிற பிள்ளைகள் மீது உடைய ஆசீர்வாதம் காணப்படும். கேட்கிற பிள்ளைகளிடத்துல உடைய விடுதலை கடந்து போகட்டும். உடைய வசனம் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆழமாய் பதியட்டும். அவர்கள் மனம் புதிதாகிறதுனால ஒவ்வொரு நாளும் உண்மை போல மாற்றிக்கொண்டு வருகிறீர். எங்களை அதற்காக ஸ்தோத்திரம். உடைய வருகையின் போது உம்மை நாங்கள் சந்திக்கும் போது உம்மை போல நாங்கள் இருப்போம். அதற்குரிய காரியத்தை நீர் செய்து கொண்டிருக்கிறீர். தேவ பலத்திற்காக எங்களுக்கு கொடுத்திருக்கிற திவ்ய சுபாவத்திற்காக அந்த சுபாவத்தை நாங்கள் ஆண்டவே ஒவ்வொரு நாளும் அந்த சுபாவத்திலே தெய்வீக சுபாவத்திலே வளர செய்யும். உங்களுடைய ஆளுகைக்கு எங்கள் ஆத்மா ஆவி சரீரத்தை கொடுக்கிறோம். எங்கள் மனங்களை ஆற்றுகிறோம். இயேசுவின் நாமத்திலே காண்போடும்படி இருக்கிறேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உதவிகளும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானுடைய அன்யோன்ய ஐக்கியம் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களில் உண்டாவதாக. God bless you all.